வெல்கம் எவ்ரிஒன். சதீஷ் கேஜிஎஸ் கிரியேஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாம்மீட்டர் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம மாஸ்டெக்ன்ற ஒரு பிராண்டோட கிளாம்மீட்டர் தான் வச்சுருக்கோம். அதில் வந்து கீழே இருக்குது டிஸ்பிளே, கீழே 2 ப்ரோப்பு. இதில் வந்து வி ஓம் அண்டு காமனில் வந்தால் 2 ப்ரோப்பையும் கனெக்ட் பண்ணணும். அடுத்து இந்த செல்ட்ரு இதை வந்து மாற்றி வோல்டேஜ் 750 வச்சுட்டு நம்ம வந்து இந்த 2 ப்ரோப்பையும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸில் செக் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றதை செக் பண்ணலாம். இல்லைனா ஒரு சிங்கிள் ஃபேஸில் செக் பண்ணும்போது ஃபேஸையும் நியூட்ரலையும் வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா 230 வோல்ட் ஆர் சம்திங் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம இந்த டிஸ்பிளேவில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஏசி 750 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 ஃபேஸ் வந்து செக் பண்ணுறேன். 417 காட்டுது. ஒய்பி செக் பண்ணும்போது 419 காட்டுது. அடுத்து நம்ம இதில் வந்து அம்மீட்டர், அதாவது ஒரு லோடு வந்து எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்த கிளாம் மாதிரி இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணி ஒயரில் வந்து லாக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மோட்ரு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இந்த கிளாம்மீட்டர் ஓப்பன் பண்ணி எந்த ஃபேஸில் நமக்கு லோடு செக் பண்ணணுமோ இப்போ பி ஃபேஸில் செக் பண்ணுறேன். 1.6 ஆம்ப்ஸ் எடுக்குது இந்த லோடு. அடுத்து ஒய் ஃபேஸில் வந்து செக் பண்ணுறேன். அதுலேயும் வந்து 1.8. அடுத்து ரெட் ஃபேஸில் செக் பண்ணுறேன். அதுலேயும் வந்து ஒரு 1.6 எடுக்கு. இப்போது அம்மீட்ரு கரண்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம், வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து இதில் வந்து ஒவ்வொரு செலெக்ஷனும் என்னென்ன இதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வோல்டேஜ் 750 இருக்குது. அதே தான் கீழே இருக்கும். நீங்கள் இதில் எந்த பக்கம் வச்சாலும் சேம் தான். அதே தான். அடுத்து ஆம்ப்ஸும் வந்து ஆம்ப்ஸ் 200 அண்டு 1000 காட்டும். ஆம்ப்ஸ் 200 அண்ட் 1000 ஆம்ப்ஸ் 1000 வரைக்கும் உங்களால் செக் பண்ண முடியும். அடுத்து டிசி வோல்டேஜ் வந்து 1000 வோல்டேஜ் வரைக்கும் செக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கண்டினியூட்டி 200ன்னு இருக்குல்ல, அந்த பீப் சவுண்ட் கேட்கும். இப்போ நீங்கள் 2 ப்ரோப்பையும் கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணும்போது பீப் சவுண்ட் கேட்கும். இப்போ எதனா ஒரு ஒயர் கண்டினியூட்டி செக் பண்ணும்போது அந்த 2த்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்கும். இப்போ நீங்கள் எதனா ஒரு ஆம்ப் செக் பண்ணும்போது அந்த வேல்யூ ஹோல்ட் பண்ணணுன்னா அந்த ஹோல்டு பட்டனை அழுத்துனீங்கன்னா அந்த வேல்யூ வந்து அப்படியே ஹோல்ட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ப்ரீஃபாக வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். Subscribe my channel. Thank you.